எல்லாத்தையுமே நம்ம நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன போட்டு தாளிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த குழம்பு கடலப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொரிய விட்டுருங்க. அந்த ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே பண்ணுங்கள். அது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் முந்திரி சேர்க்க தேவையில்ல. கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட காரத்திற்கு ஏற்ற அளவு 1லேருந்து 2 பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு கொத்து அளவு மல்லித்தழை அதையும் நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போது இந்த இதில் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன்